அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லா, நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தரக்கூடிய பீஃப் குஃப்தா கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பிளெண்டரில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பவுடர் ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு பிளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதையுமே நம்ம சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வந்து கொரகொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். பீசஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் போன்லெஸ்ஸாக இருக்கணும். எப்படியும் நம்ம இதை கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால தான் பீஸ் எப்படி இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொன்னேன். பீஃப்க்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல மட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த பிளெண்டர்லேயே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த கறி சேர்த்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், அதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப குண்டாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி, நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து ஒன்று போல் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் மட்டன் கோலா உருண்டை ரெசிபி போட்டிருக்கேன். இதுக்குமே அதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதோட ரெசிபியும் வந்து நான் வீடியோட எண்டிங்கில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. கோலா உருண்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருண்டைகள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையை வந்து நல்லா ஆயிலில் வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸஸில் வேணுமோ அந்த சைஸஸில் வந்து நம்ம வந்து உருண்டைகளை வந்து உருட்டிக்கலாம். உருண்டைகளை உருட்டும் போது அதில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, வெடிப்புகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. வெடிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரை பண்ணும்போதும் சரி, கிரேவியில் போடும்போதும் சரி, உடையிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி கரெக்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இதே போல் தான் நம்ம மற்ற பீசஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் எடுத்த டோட்டல் அந்த 250 கிராம்ஸ் பீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக ஒரு 11 பீஸ் கிட்ட வந்துச்சு. எல்லாமே ஒரே சைஸஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் இந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு நம்ம எடுத்து பொரிச்சு கொடுக்கலாம். இல்லை இந்த நைட்டே நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு கூட கிரேவியில் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நிஜமாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ பீஃப் எடுத்தாலுமே சரி ஆர் மட்டன் எடுத்தாலுமே சரி இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க. கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுமே அதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கம்மிங் 11th வந்து பார்த்திங்கன்னா ரமதான் நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், குக்கிங் வீடியோஸ் வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ
மறக்காமல் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில்லேருந்து வெங்காயத்தை எடுத்ததுமே நான் அதே எண்ணெயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குஃப்தா இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உருண்டைகளை வந்து பெரிய ஸ்பூனை வச்சு தள்ளாதீங்க, அது உடையும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து குட்டி ஸ்பூனை வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது அழகாக வந்து திரும்பி வந்துடும். ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் அது எப்படி உடையாமல் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஷேப் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உருண்டைகள்லாம் எதுவுமே உடையாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ 2 சைடுமே வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பிளெண்டரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் அதையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே கடாயில் வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, 4லேருந்து 5 மிளகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து அந்த மசாலா வந்து லைட்டாக வதங்குற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கி வந்ததுமே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து நமக்கு கருகிடக்கூடாது, அதனால தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், முந்திரி, தயிர் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால தான். ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இதையுமே நல்லா கலந்து விட்டு கொதி வரும் இல்லையா, ஸோ கொதி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த குஃப்தாஸை வந்து நாம் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. ரொம்ப நம்மளோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட குஃப்தாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தட்டை மூடி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு அதை அப்படியே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சைடு அந்த குஃப்தாவில் வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே நமக்கு இறங்க ஸ்டார்ட் ஆகிடும். இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது கரெக்டாக வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணியை சேர்த்துட்டு நம்மளோட உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு தட்டை மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் தட்டை மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஆஹா
அடிச்சுக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சரி, ரைஸுக்குமே சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருண்டைகள் எல்லாம் எதுவுமே உடையாம அந்த கிரேவியோட டெக்ஸ்சர், அந்த கலர் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.